கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரால் வரக்கூடிய சில பலன்களை, நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்களை குறித்து இன்று தியானிப்போம். ஒத்தாசை கர்த்தரால் வரும். சங்கீதம் 121:2 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ரட்சிப்பு கர்த்தரால் வரும். சங்கீதம் 37:39 நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். சங்கீதம் 127:3 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:1 மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33 சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்புகிறது கர்த்தரால் வரும். சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அறிவும் புத்தியும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். பலன் கர்த்தரால் வரும். வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஏசாயா 40:10 அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஏசாயா 62:11 அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை அல்லது ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு தேவ சித்தத்தின்படி ஜெபத்தில் தெரியப்படுத்துவோம். இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு பலன்களையும் நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.